கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 43 வசனம் 6. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கைகளை ஏறெடுத்து செபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கிறதே, அது உண்மையாகவே மிகவும் ஏற்புடையதாக, கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கும். காரணம் என்ன? கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னிடத்திலே வாரும் என்று வருந்தி அழைப்பதை போன்ற ஒரு அருமையான நிலையை அது நமக்கு ஏற்படுத்தி தருகின்றது. தாவீது கடவுளை அப்படித்தான் ஒவ்வொரு முறையும் நோக்கி பார்க்கின்றார். த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அப்படியே ஒரு பரிதாபமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒரு நிலைமை. ஆண்டவரை உம்மை விட்டால் எனக்கு வேறு ஒரு வழி இல்லை, நீர் மாத்திரமே என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறீர் என்கிற மனநிலைமையின் வெளிப்பாடு தான் கைகளை ஆண்டவருக்கு நேராக விரிப்பது. தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். மேலும் அவரை குறிப்பிடும் பொழுது, வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. மழை பெய்யாத உஷ்ணத்தினாலே அப்படி வறண்டு வெடித்து கிடக்கிற ஒரு நிலம் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சம்மர் சீசனில் அப்படிப்பட்டதான நிலையை நாம் பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் பூமி அப்படியே வெடித்து பரிதாபமாக இருக்கும். அந்த இடத்துல தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த நிலம் என்ன செய்யும்? தண்ணீரை உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு தண்ணீரை ஊற்றினாலும் அந்த தண்ணீர் ஊற்றின தடம் தெரியாத அளவிற்கு தண்ணீர் உள்ளே போய்க்கொண்டே இருக்கும். காரணம், அந்த இடம் அவ்வளவு வறண்டு இருக்கிறது என்று அர்த்தம். அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். ஆண்டவரே, அந்த வறண்ட நிலம் தாகத்திற்காக எப்படி காத்து கொண்டிருக்கிறதோ தண்ணீருக்காக, அதே வண்ணமாய் நான் உம்மீது தாகமாய் இருக்கிறேன். நீர் எப்பொழுது என்னை நினைப்பீர்? எப்பொழுது என்னை தொடுவீர்? எப்பொழுது என்னை ஆசீர்வதிப்பீர்? எப்பொழுது என்னை விடுவிப்பீர்? எப்பொழுது ஆண்டவரே என்னை நினைத்தருளுவீர் என்று சொல்லி நான் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று குறிப்பிடுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நீங்களும் நானும் செபிக்க போகும் பொழுது நம்முடைய சுய பலத்தை எப்பொழுதும் கடவுளுக்கு முன்பதாக வைத்து, நான் எவ்வளவு மேன்மை நிறைந்தவன் தெரியுமா என்று சொல்லுகிற மனநிலைமையோடு கூட நான் ஜெபிக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கின்றேன், நான் தான தர்மங்கள் செய்கின்றேன். இது ஒரு நாளும் கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் நம்மிடத்தில் கொண்டு வராது. மாறாக, ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன், உம்முடைய உதவி இல்லை என்றால் என்னால் இந்த உலகத்தில் ஒரு இம்மை பொழுது கூட நான் வாழ முடியாது. ஆகையினால் ஒரு வறண்ட நிலம் தண்ணீருக்காக ஏங்குவதைப் போல இதோ என் கைகளை, ஆண்டவரே, இந்த வெறுமையான இந்த கைகளை உமக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என் மீது கிருபையாயிரும் என்று கேட்கும் பொழுது, அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்கள் செபித்து முடிப்பதற்கு முன்பதாகவே கடவுள் உங்களுக்கான பதிலை அனுப்புவது நிச்சயம். அதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள். அது வேதத்தில் என்றோ நடந்ததல்ல, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படியாய் தேவ சமூகத்தில் முழு மனதோடு கூட, ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறேன் என்று நீங்கள் தேவ சமூகத்திற்கு சென்று பாருங்கள். மாபெரும் அதிசயங்களை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமையா, ஒரு வறண்ட நிலத்தை போல ஏங்குகிறோம் கர்த்தாவே. என் ஆண்டவருடைய தொடுதலுக்காக, என் ஆண்டவர்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கள் ஆண்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி, எங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏங்குகிறோம் கர்த்தாவே. ஆகையால் எங்கள் கரங்களை உமக்கு நேராய் நீட்டுகிறோம்.
இந்த வருடத்தினுடைய கடைசி தினங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நடத்தின கடவுள், இதோ இந்த ஆண்டில் ஆகிலும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமே என்று எதிர்பார்த்திருந்த ஆண்டவரே, புத்திர சுவிகாரம், நிரந்தரமான வேலை, கடனிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, தோல்வி அவமானத்திலிருந்து விடுதலை, ஆண்டவரே குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவர் தம் தேவைகள், கல்வி போன்ற எல்லாவற்றிலும் எங்களை நினைத்தருளி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.